ஃபேஸ் மாஸ்டர் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ்க்கு சாதகமா பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ்ட்ட கேட்டு தான் பார்த்தீங்கன்னா, அந்த இரட்டை இலை சின்னம் விவகாரம் முடிக்கணுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ்ட்டயும் கேட்கணும். அதே மாரி வழக்கு தொடர்ந்த சூரிய நாராயணன்ட்டயும் பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்பட்டையும் கேட்கணுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான் உருவாக்குன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா, தன்னோட ஆதரவு நிர்வாகிகள பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் நியமிச்சிருந்தார். ஸோ நெறையா பதவிகளுக்கு. ஸோ அதனால தான் இந்த கள ஆய்வு போகும்போது பார்த்தீங்கன்னா, கள ஆய்வு நடந்துட்டு இருக்கும்போது அடிதடிலாம் முடிஞ்சுச்சு. அது ஓபிஎஸ் ஆதரவு, சசிகலா ஆதரவு இருப்பாங்கல்ல, இல்லை நார்மலாக பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க ஓபிஎஸ் ஆதரவு, சசிகலா ஆதரவு, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் ஆதரவாளர் மாறிப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்றிருப்பாங்க. ஆனால் பதவி எதுவுமே கிடைக்காம இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து ஒரு சில விஷயங்கள் விதிகளை மாற்றிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அவரே வந்து முடிவெடுத்து ஸோ கட்சி விதிகளே மாற்றிருக்கான்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஓபிஎஸ் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படலை, அவர் நியமிச்சிருக்காரு, அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் இருந்துட்டு மாவட்ட செயலாளர்கள் சில பதவிகள் இருப்பாங்கல்ல, ஒரு சில அவர் வந்து மாவட்ட செயலாளர்களை வந்து தன்னோட ஆதரவு, எடப்பாடியோட ஆதரவில் அவர் நியமிச்சுக்குவார். ஸோ இது ஓபிஎஸ் ஆதரவு ஒரு உற்சாகம் தந்திருக்கு. ஸோ இது 4 வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து கோர்ட் சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஆணையத்தில் வந்து 4 வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் முடிக்கணுன்ற மாதிரி. இது மட்டும் கிடையாது, இந்த பொதுக்குழு வேற வரப்போகுது. அந்த பொதுக்குழுலேயே மிகப்பெரிய சலசலப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா வருன்றதை உறுதியாக தெரியுது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.